ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்டு கொஞ்சம் பேர் எஃப்எஃப்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, டிஎல் வந்து போடுறேன்டா, கொஞ்சம் போகட்டும், ஒன் ஷாட்ஸ் போகட்டும். நான் அக்டோபர் 6 ஆர் 7 வேணால் எஃப்எஃப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அண்டு டிவிபி நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. அண்டு முக்கியமாக ஏடிஎம். ஸோ 3 தானே, 3 நம்ம கண்டிப்பாக போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் எபிசோட்ஸ் தான். பட் டிவிபி வந்து ரொம்ப லாங்கான ஒரு எஃப்எஃப். ஸோ லாங்காக கொண்டு போகலாங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த எஃப்எஃப்மே ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது நம்மளோட சேனலில். இனி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன் ஷாட்ஸ் மட்டும்தான் போகும். ஸோ தட்ஸ் வை அந்த மட்டும் நான் ரொம்ப லாங்காக கொண்டு போகிறது. ஓகேடா. ஸோ இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்டு வாட்ஸ்அப் சேனல்லே ஒரு குட்டி ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணாலனா நீங்கள் போயிட்டு நம்மளோட ஓல்டு வீடியோஸ்க்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நான் லிங்க் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் கண்டிப்பாக வரும். இல்லைன்னா ஓகே, நான் இந்த கமெண்ட்டு கீழே நான் பின் பண்ணுறேன். எதுக்கு சும்மா வளவலன்னு கொடுத்துட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, இந்த ஒன் ஷாட்ஸில் கொடுக்குறேன். அண்டு முக்கியமாக தேங்க் பண்ணணும் வாட்ஸ்அப் சேனலில் க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் போட்ட மெசேஜ்க்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி க்யூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஓகே, ஸோ கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கும். நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணிடுறேன்டா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வேறு கேம்ப் இருக்குது. ஸோ 3 days 4 days கிட்டே நான் அங்கே போயிடுவேன். ஸோ போயிட்டு வந்துட்டு என்னோடய ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு எடுத்தனோடைய ஹாய்க்கா, ஃபஸ்ட்டு நான் தான், செகண்டு, தேர்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாண்டா. சுத்தமாக வேண்டாம். அப்படி பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருந்துடலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, வீடியோவில் எந்த சீன் நல்லா இருந்துச்சு, எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண வேண்டாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, அப்போ தாயும் அண்ட் வயன். ஸோ இந்த இடத்துல நான் வயனை வந்து எபின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன்டா. ஸோ 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி தான் அந்த முதல் இரவு. அப்போ வெளியில் தாயும் அப்படியே ட்ராகன் கூட பேசிகிட்டு இருக்கான். டேய் ட்ராகனா, சொல்லு பார்க்கலாம், நான் நினச்சிட்ருப்பா என்ன எடுத்துக்காவ? டேய், அவன் என்ன நினச்சிட்ருப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் நல்லா இமேஜின் பண்ணுவேன். அப்போ ட்ராகனோட உடனே மேலே ஒன்று கொடுத்து தாயும் சாவிச்சிருவேன். நீ இமேஜின் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக அங்கே நடக்கும். நீ எல்லாத்துலேயும் ஜித்து தான்ப்பா, ஒத்துக்கிறேன். எங்க உன் ஆள் ஒன்றும் இல்லையாடா? நாங்களாச்சும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் அத்தை வீட்டாண்டே பூந்து அவளை பல தடவை முடிச்சிடுவல்ல. மிஸ்டர் கோவிந்த பெருமாள், அவன் யார்? அவன் மாமனாரா? இப்போதைக்கு நீங்கள் தான் கோவிந்த பெருமாள். ட்ராகன் சொல்கிறத நச்சுன்னு நறுகுன்னு காதில் வாங்கிக்கோங்க, கேட்க முடியாது. அப்போது உள்ள எபிக்கு இதெல்லாமே அப்படியே கேட்குது. ஆஸ்மா போனவன் இந்த இடத்துல தான் உட்காந்து ஃப்ரெண்டு கூட கதை அடிச்சிட்டு இருப்பான். இவ்வளோ நாள், இவ்வளோ நேரம், ஏன் மேரேஜ் ஆகி இவ்வளோ நேரம் ஆச்சு, ட்ராகன் கூட தான் பேசிகிட்டு இருந்தான் எல்லாமே. சரி, வீட்டுக்குள்ளே தனியாக இருப்பாளே, மாமியார் வீட்டுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தான் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுமே. அவள் மட்டும் தனியாக அங்கே உட்காந்துருக்காளே, போய் அவளுக்கு கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு அறிவு இருக்கா? எதுவுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அப்போ அந்த சைட் தாயம், டேய் ட்ராகனா, எங்களோடது பியோர் லவ் மேரேஜ். ஆனால் வெளியில் நாங்கள் லவ் பண்ணோன்னே தெரியாது, அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி மாற்றிட்டோம். அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேலண்ட்டுன்னு வச்சுக்கோயா. எஸ், அவங்க 2 பேர்த்துக்கும் லவ் மேரேஜ்.
அவங்க 2 பேரும் மாமா பசங்க. ஸோ தயாங் வந்து எபிக்கு மாமா. ஸோ 2 பேருமே லவ் பண்ணி அது வீட்டுக்கு தெரியாமல் அதை ஹைட் பண்ணி வச்சுட்டு எப்படியோ பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இந்த மேரேஜே முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது லவ்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃப்ரெண்ட் அண்ட் எபியோட ஃப்ரெண்ட் இவங்களை தவிர யாருக்குமே தெரியாது. இது லவ் மேரேஜ்னா எங்களை தவிர யாருக்குமே தெரியாது. என்ன பார்க்குறீங்க? எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற அதே சண்டை தான். எனக்கும் அவனுக்கும் வழக்கம் போல் சண்டையாயிடுச்சு. அதுவும் மேரேஜ் மார்னிங்கே. அவன் சொன்னான் நான் எடுத்து கொடுத்த புடவை தான் கட்டணுன்னு. நான் சொன்னேன் இல்லை உங்கள் அம்மா எடுத்து கொடுத்த புடவை தான் கட்டுவேன்னு. அப்புறம் அவன் கண்ணில் காய்ச்சல் போடக்கூடாது, நான் தான் வந்து போட்டு விடுவேன்னா. அவன் வந்து போட்டு விட்டால் எல்லாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இப்படி சின்ன சின்னதா எல்லாமே. ஆனால் என்னை சுற்றி எப்போவும் என்னை அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு எல்லாரும் நின்னாங்க. அப்புறம் எப்படி அவன் வந்து நான் தான் உன்னை ரெடி பண்ணுவேன்னு சொன்னான். என்னால் எப்படி முடியும்? நான் கேட்குறது கரெக்ட் தானே? எஸ். இப்போ அதனால தான் என் மேலே செம்ம கோவமாக இருக்கான். மேரேஜ்க்கு மாமா நான் எடுத்து கொடுத்த அந்த சாரியவே நீ கட்டல அப்படின்னு ரொம்ப கோவமாயிட்டான். நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும்? தாலி கட்டுற அந்த மொமெண்ட் அப்போ கூட என் ஃபேஸ் அவன் பார்க்கவே இல்லை. குங்குமம் வைக்கும்போது அப்பையும் பார்க்கவே இல்லை. அந்த அக்னியை சுற்றி வருவோமே 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் முடிச்சு போட்டு அந்த 3 டைம் அப்போ கூட என் சொண்டு வரல பிடிச்சதுனே தவிர என்னை நிம்மதி கூட பார்க்கல. இப்போ வரைக்குமே அவன் என் ஃபேஸை பார்க்கவே இல்லை. அப்போ இந்த சைட் தயம் ட்ராகனா அவளை நான் மேக்கப் போடாதுன்ன, ஊஞ்ச கழுவிட்டு வந்து காஜலோடு உட்காருன்ன. ஆனால் அவங்க வீட்டில் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு ஃபேஸில் கண்ட க்ரீம் அள்ளி பூசிட்டு வந்து உட்காந்துருக்காடா மச்சான். அப்போ என்ன தெரியும் அவளுக்கு? இதுக்கு தான் நான் சொன்னேன், எப்பி மூட்டு உன்னோட ரூமில் உட்காருடி, நான் எடுத்து கொடுத்த சாரியை எடுத்துகிட்டு வந்து உனக்கு கட்டி விட்டுட்டு அப்புறமா ரெடியாகி உன்னை வெளில அனுப்புகிறேன் அப்படின்னு மச்சான். ஆனால் அப்போ கூட என் பேச்சை கேட்கல. சாரி கூட நான் எடுத்து கொடுத்ததை கட்டல மச்சான். அப்போ பார்த்துக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி வர எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு. ஓ டே தயாங்கா, அப்போ கோமாரியா என்ன? அப்போ நைட்டு அது இல்லையா? ட்ராகனா டேஷப் பாயிலே எப்போ பாரு அதில் தான் இருப்பியா? அது இருக்கோ இல்லையோ அவன் மூஞ்ச கூட நான் பார்க்கவே மாட்டேன். மற்ற நேரத்தில் நல்லா ரொமான்டிக்காக வந்து அப்படியே சேட் பண்ணுறது, என்னை நேரில் வந்து மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிறது, அப்பப்போ அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்து முத்து கொடுத்துட்டு போகிறதுன்னு இந்த சேட்டை எல்லாம் பண்ணுவான். ஆனால் இப்போது அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். எனக்கு எவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு தெரியுமா? அவன் என் ஃபேஸை பார்க்கவே இல்லைன்னு தெரியும் போது அவனுக்கு அவ்வளோ என்ன மேலே கோவம். அப்போ தயங்கோட அம்மா, டேய் மணி 9 ஆகுது, சாப்பிட்டல்ல, எப்பயும் தானே ட்ராகன் கிட்ட பேசுகிற, உள்ளே போ, அவள் தனியாக இருப்பா. அப்போ ட்ராகனும் மத்தான் உன் அம்மா என் மூஞ்சி மேலே சொல்கிறாங்கடா, டேய் சனியனே வெளில போய் தொலை, உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் போகணும் அப்படின்னு. வரேன் மச்சான் வரேன், நான் வீட்டில் யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேதுல, வரேன் மச்சான் நான் போகிறேன் அப்படின்னு அவன் ஒன் சைட் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு இவன் வந்ததும் நான் எப்படி அவனை சமாதானப்படுத்துவேன்? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமாதானப்படுத்தணும். அதனோட பிக் டே, மூஞ்ச கழுவிட்டு சும்மா காஜல் மட்டும் போட்டு வந்து உட்காருவாங்களா? இவன் இருக்கானே அப்பப்போ கிளண்டுரும், மண்டேலேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக அப்படியே கிளண்டுருவான். எனக்கு சில நேரம் அப்படியே அன்னியன், அப்பப்போ ரெமோ. இவனோட இந்த 2 டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி, ஐயோ அதை நான் என்னோட த்ரூ அவுட் த லைஃப், இந்த லைஃப் ஃபுல்லாக நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சாரியோட அந்த முந்தானியை பிடிச்சிட்டு அப்படியே எபி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கா. அப்போ தயாங்கும், டேய் என் அம்மாவே மூஞ்சி மேலே சொல்லிட்டாங்கல்ல, முட்டிங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தவன் ட்ராகனோட மூஞ்சி மேலேயே சொல்கிறான், வாழ்வே மாயம் ட்ராகனா சுத்த முட்டு போ அப்படின்னு அவனே பின்னாடி கை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். வரானா? அவன் வரும்போது ஒரு மாதிரி தடன்னு தான் நடந்து வருவான்.
அப்படின்னு தயாங்க அப்படியே நடந்து வர சவுண்ட் பார்த்துட்டு எபி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அவ தயாங் அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு ரூம் டோரை சாத்திட்டு எபி உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மூலையில் போயிட்டு பெட்டில் அப்படியே உட்கார்றான். என்ன அவர் ஒன்றுமே பேச மாட்டுறாரு. நான் தான் இப்போயும் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா? இப்போயும் நான் தான் போய் பேசணுமா? ஆப்பிள் அவருக்கு இல்லை ஸ்ட்ராபெரி அது ரொம்ப பிடிக்கும்ல. மாமான்னு கூப்பிடுவோமா? மாமான்னு கூப்பிட்டா தான் அவன் கொஞ்சமாச்சும் கோவம் குறையும். மாமா கூப்பிட்டாடாடே கூப்பிட்டா கோவம் மாறிகன்னு தெரிஞ்சும் மாமான்னு கூப்பிட்டா அப்படியே உருகிடுவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டே எவ்வளோ அழகா மாமான்னு கூப்பிடுறான்னு பாரு. அப்போ அவன் கண்டுக்காம அப்படியே இருக்கான். அகெயின் எபி போயிட்டு மாமா ஓ சினிங்கிட்டே கூப்பிடுறாளே எபி என்ன தாண்டி வேணும் உனக்கு? எனக்கு நீ தாண்டி வேணும். முழுசா நீக்கு ஒன்றை தான் சாப்பிட போகிறேன் ஃபுல்லாக ஒரு இடம் விடாம. என்னடி வேணும்? ஸ்ட்ராபெரி பிடிக்கும்ல, வந்து ஊட்டி விடட்டா உன் மடியில் உட்காந்து? ஏன் எனக்கு கை இல்லையான்னு கேட்டேன். இருந்தால் வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதானா? எதுக்கு சும்மா இருக்கு? இவ்வளோ நாள் என் இடுப்பில் இருக்கும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கும். இப்போ மட்டும் எதுக்கு கை அப்படி தொடையில் இருக்கா? அவர் தொடையில் இல்லை. நான் கேட்டேன், ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். கோவமாக இருக்கு. மூஞ்ச பாரு. இப்போயாச்சும் மூஞ்ச பார்த்து பதில் சொல்கிறாரா? அதுவும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி திரும்பிட்டு எதுக்கு அப்படி சொல்லணும்? அப்போது எபி பாட்டுக்கு அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே படுத்துடுறா, லைட் கூட ஆஃப் பண்ணாமா. ஓ மேடம் ஒரு சாரி கூட கேட்க மாட்டீங்க, அப்படியே போயிட்டு படுத்துடுவீங்க அப்படி தானே? ஏபி கூப்பிட்டுட்டான். எது கூப்பிடுறான்? அப்போ அமைதியாக போயிட்டு படுக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு? என்ன வேணும்? என்ன தயாங்க உடச்சு வாயெல்லாம் உடச்சிட வேண்டி. எங்க ஓட பார்க்கலாம். நீங்கள் பாரு தயம், ரொம்ப ஓவராக தான் பண்ணுற. நானும் மேரேஜ்னு பார்த்தேன். இல்லைன்னா அங்கேயே ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்ப? நாடி பிடிங்கிருப்ப. இந்த திமிரெல்லாம் என்கிட்ட கொண்டு வரத தயம் வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன். அது ஏன் டைலாக் டி? உன் வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன். என்கிட்ட உன்னோட திமிரெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தேன்னா திமிரழுக்கி. ஒன்றும் இல்லை. என்ன பாட்டிக்கு போயிட்டு படுத்துட்ருக்க? இன்னைக்கு நைட்டு என்னன்னு தெரியாதா? என்ன தெரியாது. டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, தூங்க போகிறேன். என்ன இப்போ? ஓ நான் என்கிட்டயே ஹாய் மாரி பேசுகிறேன். ஓ தூங்க போறியாடி? அன்னைக்கு ஒரு நாள் ஃபோனில் சாட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லடி? சாட்டிங்க அதான் வாட்ஸ்அப்பில். எப்பயுமே தான் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுவோம், அப்பப்போ வீடியோ கால் பண்ணுவோம். நீ எதை சொல்கிற? அதான்டி உனக்கு கேர்ள்ஸுக்கு வரும்ல அந்த 7 நாள், அப்போது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குதாயும், இப்படிலாம் பண்ணும் போல இருக்குதாயும் அப்படின்னு 2 பேர் சக்கச்சக்கமா என்னென்னமோ இப்படிலாம் பண்ணிக்கணும்னு பேசணும்ல. அந்த நாள், அந்த ராத்திரி இன்னைக்கு தான். மேடம்க்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ எப்படி அவ எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் ஞாபகம் வச்சு கேட்டுட்ருக்கான். ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா? இருக்குன்னு சொன்னால் என்னென்னமோ நடக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இல்லைன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக கோவப்படுவான். அதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற? அதை பற்றி இப்போ எதுக்கும் பேசுகிறேன்னா இப்போ அவசியம் இருக்குடி, அதனால் பேசுகிறேன். வாடி போடின்னா தயம் வாய் மேலே கொடுப்பாங்களா? கொடு. என் வாய் மேலே உதட்டில் கொடு, உன்னோட கீழே உதட்டில் நான் கொடுக்குறேன். கவுத்துட்டான். நான் கோவமாக இருக்கலான்னு பார்த்தா அவள் என்னையே கவுத்துட்டான். என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன வேணும்? எதுக்கு என்ன டிஸ்டர்ப் செஞ்சிட்ருக்க? ஓ நம்ம டிஸ்டர்ப் செய்கிறோமோ? ஏபி நீ ஆடி எதுக்கு வரணும்? நீ பேசுனியா? மேரேஜில் என்னோட ஃபேஸ் பார்த்தியா? அதான் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லா கிராஃபியும் எடுத்தாச்சுல, அதில் பார்த்துக்கிறேன்.
எப்படி இருக்கன்னு. உன்னை என்னடி சொன்னேன்? ஃபவுண்டேஷன் போடாத, என் அழகிய நான் கல்யாணம் பண்ணும்போது நேச்சுரல் பியூட்டியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேனா இல்லையா? ஆனால் எனக்கு ஆசை இருக்காதா? அப்படி இருந்தும் சொன்னேன். சரி லைட்டாக பவுடர் மட்டும் பட்டு டிங்கரிங் பார்க்குற மாதிரி போட்டுக்கிறேன்னு. ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் அழகாக தெரிய வேணாமா? எனக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சால் போதாதா? அப்போ நாளைக்கு நம்ம பின்ன நம்ம குட்டிங்கள்லாம் வரும்போது, அம்மா பாரு எப்படி ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்சு மூஞ்சியோட உட்காந்துருக்கு, நீ தான் காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ் குட்டியால் இருந்த, அப்புறம் எப்படி ஃபேஸ் ஃபுல்லாக எண்ணெய் வலியும்? எல்லாத்துலேயும் லாஜிக் மட்டும் உனக்கு எங்கே இருந்து தான் நொட்டுமோ தெரியாது. அதெல்லாம் அப்படி தான் தொயம். அப்படிதானா எப்படிதான் அப்படின்னு தயங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர்றான். எதுக்கு பக்கத்தில் வர? இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசாம அங்கேருந்து தள்ளி தானே நின்ன. இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? அப்படிதான் வருவேன். என்னடி உனக்கு என்ன? மாமா இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? ஓ, அப்படியே ஒரு மாதிரி ஆகும்போது மட்டும் மாமா எதுக்கு பக்கத்தில் வர்ற அப்படின்னு உன் வாய் தான் கேட்குது. மாமாங்கிற அந்த வார்த்தை மனசுலேருந்து வருதுன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. அப்போது தயம் அவன் வச்சிருந்த எபிக்காக வாங்கின சாரியை அப்படியே கையில் தான் வச்சுருக்கான். அப்போ அப்படியே ஃபேஸ் முன்னாடி காட்டி, எங்க பாரு இந்த தாலி இருக்கே எப்பா எதுவுமே இல்லாமல் உடம்புல தான், இந்த தாலியை மட்டும் அந்த ரெண்டுக்கும் நடுவில் வச்சு பார்க்கும்போது எப்படி இருப்பேன்னு எத்தனை தடவை சும்மா யோசிச்சிருக்கேன் தெரியுமா? கற்பனையிலேயே உன்னை வச்சு வாழ்ந்துருக்கேன்டி. ஐயோ, எல்லாரும் மனசோட வச்சிருப்பாங்க, இவன் மட்டும் என்ன வெளியில வாய் விட்டு சொல்லிடுறான். சரி அதுக்கு என்ன? அப்படி நினைக்கும் போதெல்லாம் உன்னை அப்படியே சடன் பிரேக்கு போட்ட மாதிரி அப்படியே உனக்கு குறுக்க வரும். என்ன வரும்? யார் இந்த டிராகன் வருவானா? அவன் மேலே உனக்கு அப்படி என்னதான் ஆத்திரமோ தெரிலடி, நீ தான் வருவ. என்னை பற்றி நினைக்கும் போது நானே எப்படி சடன் பிரேக் போடுற மாதிரி வருவேன்? அதெல்லாம் இல்லை, கூச்சமாக இருக்கும், இருட்டுக்குள்ளே தான் பண்ணணும். அப்போ பகலில் ஆசையாக இருந்தா நடி பண்ணுறது? கட்டில் கீழே போய் பண்ண வேண்டியதான். இல்லை புரியலடி, எனக்கு ஓகே தான். உனக்கு மாமா பேசாமல் படுக்கிறியா அண்ணா? என் மேலே கோவமாக தானே இருந்தா, அப்படியே இருந்துக்கோ. என் கூட நீ ஒன்றும் பேச தேவையில்லை. என்னது பேச தேவையில்லையா? அப்போ பேசாமல் என்ன வேணாலும் பண்ணலாமாடி? நான் என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் கொடுத்த சாரி தான் கட்டணும், எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரி கட்டக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையாடி? சொன்னனா இல்லையா? சொல்லு மாமா. நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு, நீ எனக்கு இனிமேல் எவ்வளோ டைம் வேணாலும் சாரி எடுத்து கொடுக்கலாம். கரெக்டு தான். நீ கேட்குற டைமெல்லாம் எப்போ வேணாலும் தோ மல்லிப்பூ என்ன, சாரி என்ன, கையில் நீ போட்டிருக்க இந்த வளையலோட சத்தம் என்ன, அப்புறம் முக்கியமாக காலில் கொலுசு நல்லா போட்டிருக்கா பாரு, எத்தனோண்டா நல்லா ஒரு மாதிரி சத்தம் வர மாதிரி போட்டாதான் என்னடி? போடுறேன், நான் கண்டிப்பாக போடுறேன். சொல்கிறத கேளு. அப்போது அத்தை ஃபர்ஸ்ட் டைமா, அதுவும் என் மேரேஜ்க்கு நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து போயிட்டு நம்ம பொண்ணுக்கு, நம்மளோட வரப்போகிற மருமகளுக்கு அப்படின்னு அத்தையும் எங்கள் அம்மாவும் பார்த்து எடுத்திருப்பாங்கல்ல. நானும் தான் பார்த்தேன், நீயும் தானே பார்த்த. அவங்க பார்த்து எடுத்தத 2 பேரும் தான் போகணும். அப்போ அவங்க ஆசையாக அன்போடு எடுத்து தந்ததை நான் கட்டிக்க வேணாமா? வாழ்க்கையில் 1 டைம் மாமா அவங்க எடுத்து தந்தது, அப்போ அதை நான் கட்டிக்க தானே வேணும். அதுக்கு இப்படியெல்லாம் கோச்சிக்கலாமா? குழந்தையாட்டோ? யாரு நான் குழந்தையா? குழந்தை பால் கேட்கும், கொடுக்குறியா? மாமா இந்த விளையாட்டுலாம் உன்னோட வச்சுக்கோ, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? இந்த மேரேஜ் டே ஸ்பாயில் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். நான் எங்கே ஸ்பாயில் பண்ணேன் சொல்லிட்டா? கண்ணுக்கு மஸ்காரா போட்டிருந்தேன், அதுவும் 2 டைம் லேஷஸ் பெருசாக தெரியணுன்னு ஃபேக் லேஷஸ் வைக்காம போட்டிருந்தேன். கரெக்டா? அப்போ இப்போ வரைக்கும் அவன் ஃபேஸை பார்க்காம தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் இன்ச் பை இன்ச்சாக காலையிலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ எப்படியும் என்ன பார்க்கவே இல்லைன்னாரு, இப்போ என்னடானா கரெக்டாக சொல்கிறாரு. அப்புறம் இடுப்புக்கு எப்பயும் ஹிப் செயின் போட்டுட்டு ஆட்டிட்டு திரிவ, ஆனால் இன்னைக்கு சாரிக்கு அடுக்கமா அழகான ஒரு ஒட்டியானோ நல்லா தாமரைப்பூலாம் வச்ச மாதிரி உன் இடுப்பு வளைவுக்கெலாம் அது அப்படியே நச்சுன்னு போய் உட்காந்துச்சு. நான் அங்கே பிடிச்சிக்க வேண்டியது போன ஜென்மத்தில் இந்த ஒட்டியானம் என்ன
புண்ணியம் பண்ணியிருந்துச்சோ தெரிலையே, இந்த நேரத்தில் உன்னோட இடுப்போட இருக்கு அப்படின்னு அந்த ஒட்டியானத்தை அப்படியே கழட்டி விட்டுடுறான். மாமா அதுவும் பேசாத. அப்புறம் மெயின் மேட்ருக்கு வரேன்டி. எப்போது என்ன சொல்லுவேன், லிப்ஸ்டிக்லாம் நீ போடாத, எனக்கு பிடிக்காது அப்படிம்பால. எனக்கு ரொம்ப பிரைட்டா அப்படிலாம் போட்டா பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலான ஷேடில் போட்டிருந்து தானே. அது ஒரு சாரி ரெட் கலர் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி லைட்டான ரெட். கரெக்டா? இன்ச் பை இன்ச் எப்படி சொல்லுது இது? இதுதான் நம்மளை கவனிக்கவே இல்லைல்ல. அப்புறம் மெயின் மேட்ரு அந்த பொட்டு தான். எப்போது என்ன பண்ணுவ, நல்லா அந்த ரெட் கலர்லையோ இல்லை குங்குமமோ என்னமோ வச்சுட்டு தெரிவ. ஆனால் இன்னைக்கு அப்படியே அழகா ஸ்டோன் போட்டு வச்சிருந்ததானே. ஃப்ராடு. இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காவ. இதெல்லாம் அப்போ நோட் பண்ண, நீ நோட் பண்ணாதப்போ நான் இதெல்லாம் நோட் பண்ணேன். புரியுதா? புரியுது அப்படின்னு தயங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து அந்த பாக்ஸில், ஐ மீன் பேஸ்கெட்டில் இருக்கும்ல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ அதுலேருந்து அப்படியே அவனோட வாய் வச்ச ஸ்ட்ராபெரி அப்படியே கவ்வி எடுக்கிறான். அவனோட வாயில் வச்சுட்டு அப்படியே எபியை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். எபிக்கெல்லாம் இங்கே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் இதெல்லாம் நடக்கும்னு. நிறைய பேசியிருக்கோம், கற்பனையில் பல பலதையும் யோசிச்சிருக்கோம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி டூ. ஆனால் இப்படி வரும்போது எபி பி ஸ்ட்ராங். முந்திரி பாதாம்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்களே, அவர் எடுத்துக்கணுமா இல்லை நான் எடுத்துக்கணுமா, 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கணுமா? அப்போது தயங்க அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு இந்த சாரி பிடிக்கல, நீ என்ன தான் சொன்னாலும் ரெட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் எடுத்து கொடுத்த ரெட்டு தான் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால இப்போ அதை கழட்டிடலாம். இப்போ கழட்டிட்டாகி நீ கொடுத்ததை மாட்டி விட போறியா? இப்போ கழட்டிக்கலாம், காலையில் நான் கொடுத்ததை மாட்டிக்கலாம், அப்போது அதுக்கு இடையில எதுவுமே போடாமல் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு வாயில் வச்சுட்டு அப்படியே வர்றான். அப்படியே பக்கத்தில் வந்து எபியோட வாய்க்கு அந்த ஸ்ட்ராபெரி அப்படியே பாதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே கடிக்கும் போதே அப்படியே நல்லா முத்தம் கொடுத்துக்குறாங்க. லைக் ஒரு மாதிரி, ஐ மீன் புரிஞ்சுக்கோங்க நீங்களா எப்படின்னு. அப்படியே தயம் ஸ்ட்ராபெரின்னு நினச்ச எபியோட உதடு அப்படியே கடிச்சு இழுக்கிறான். ஸோ அவனுக்கு தெரியுது அது எபியோட உதடு தான் அப்படின்னு. தயம் வலிக்குது, நீ ஸ்ட்ராபெரின்னு நினச்சி உதட கடிக்கிற, ரெண்டுத்துக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரிலடி அப்படின்னு அப்படியே மாறி மாறி 2 பேரும் நல்லா கடிச்சுக்கிறாங்க. அப்போ தயம் ஒன்று அப்படியே கலட்டுறான். இதை டிசைன் பண்ணி கொடுத்தது நீ தானே? பின்னாடி தயம் எபின்னு டிஇ வேறு, நடுவில் ஹார்ட்டு. அந்த ஹார்ட்டு நம்ம 2 பேரோடையும் பிரிக்குதுடி, அதனால வேணாம், தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு அதை தூக்கி எறிகிறான். இன்னும் என்னென்ன எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவேன், சொல்லு. அப்போது ஏன் கோவமாக இருந்த தாலி கட்டும் போது? அப்போல்லாம் என்ன சுத்தமாக பார்க்கவே இல்லை, ஏன் பார்க்கல? பார்ப்பேன், இப்போ முழுசா எல்லாத்தையும் நான் மட்டும் பார்ப்பேன். காத்து கொல்லதையா மல்லு வெட்டித்தாயா இல்ல மல்லு கட்டுவாயா? தாலி கயிறு இருக்கட்டுமே, நீ மத்ததெல்லாம் கட்டி வை. விழிகள் முழிச்சு கிடக்கட்டுமே, உசுரே விளக்க தூங்க சொல்லு. அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிட்டு அப்படியே எபிக்கு மேலே வந்து அவள் கழுத்து சைட்லாம் போயிட்டு ஒரு மாதிரி கடிக்கிறான். தயவு கடிக்காத, வெறி பிடிச்சவனாட்டும் நடந்துக்குவ. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப வெறி பிடிச்சவடி, உன் மேலே மட்டும் ரொம்ப ரொம்ப அப்படின்னு அந்த தாலி செயினை அப்படியே பார்க்குறான். பாருண்டி, ரெண்டுத்துக்கும் தயம் அப்படியே தயம் கூட வாயை கொண்டு போய் பொத்துறா. என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக 2 பேர் இருக்க போகிறோம்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் பேச முடியும். வேறு யாருக்கிட்ட பேச? இதோ ஒரு டீச்சர் போவாளே அந்த பால்வாடி ஸ்கூலுக்கு, போகும்போது கூட கண்ணடிச்சிட்டு போவாளே, பேசட்டா? அவளை கூப்பிடட்டா? வேணாம், அவள்லாம் வளைஞ்சா
வலிவா நல்லா வலிஞ்சா மாதிரி. வேணாம், அவள் வேணாம், நான் மட்டும் உனக்கு போதும். நீ மட்டும் எனக்கு போதாது, உன்னோடது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு அவனும் அப்படியே எபிக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுறான். ஆரம்பிச்சிட்டல்ல, எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்ட. அதை நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பட் உனக்கு பிடிக்காத அந்த சாரியை ஃபுல்லாத்தையும் என்கிட்டேருந்து எடுத்துட்டல்ல. உன்னோடது எல்லாம் எடுத்துக்கிட்டா. ஆனால் எனக்கு பிடிக்காத அந்த சாரி நம்ம 2 பேரும் பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. அதனால தான் அதை தூக்கி தூர போட்டேன். எங்கே போட்டேன் எனக்கே தெரியல. ஏதோ ஒரு மூலையில் இருக்குண்டி. இப்போ சும்மாவே எனர்ஜி பத்தாது, இதில் நீ பேச்சு கொடுத்து வேற எனர்ஜியை மாற்ற பார்க்குறியாடி? பேசாத. நீ வேணா வேற மாதிரி வேணா சத்தம் கொடுத்துக்கோ, ஆனால் பேச மட்டும் செய்யாதடி, எனக்கு கொஸ்டின் பண்ணாத அப்படின்னு அவங்க 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இடையில வேற ஏபி தயங்க பிடிச்சி நல்லா கடிச்சு வைக்கிறது, அவளோட நகத்தை வச்சு கீறி வைக்கிறதுன்னு பல சேட்டை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே முடியுது. 2 பேருக்கும் அப்படியே செம்மையா வேர்க்குது. அப்படியே தாயாங்கூட நெஞ்சு மேல எபி படுத்திருக்கா. ஏபி, என்ன மாமா? ஏசி டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தோ பா, 2 பேர்த்துக்கும் என்னம்மா வேறுக்குதுல. பேசாம நான் ஸ்போர்ட்ஸு ஜிம்முலாம் போகாமல் டெய்லி இந்த ஆக்டிவிட்டியவே பண்ணால் நல்லா இருக்கும்லடி. உடம்பு சும்மா ஜிவ்வுன்னு பாடி பில்டர் மாதிரி. உனக்கு நல்லா தான் மாமா இருக்கும். ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச். முட்டை போடும்போது அது அது வலி அதுக்கு தானே தெரியும் தானே சொல்ல வர. புரியுதுடி, வலி எல்லாம் இருக்குதா. ஏன் நீ சந்தோஷத்தை ஃபீல் பண்ணல அண்ணா? நீ சந்தோஷத்தை ஃபீல் பண்ண லாஸ்ட் 5 minutes எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு தெரியாமல் ஒன்றத்தை கூட லைக் ஒரு இன்ச் கூட என்னால் ஒழிக்க முடியாது. ஒன்று கூட, ஏன் ஒரு இன்ச் கூட உனக்குள்ள எனக்கு தெரியாமல் உன்னால் எதையுமே மறைக்க முடியாதுடி, எதையுமே. ஃப்ராடு. இப்போ வச்சு தூங்க விடுவியா? தூங்கணுமாடி அப்படின்னு கியூட்டாக எபியோட தலையை தடவி கொடுத்துட்டு அவன் அழகாக எபியை தூங்க வச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த சைட் டிராகன், பாருடி எரிஸ், இன்னும் மட்டும் தையாங்கும் எபியும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. டிராகனோட ஆளு தான் ரிஸ். டிராகனா, உனக்கு எங்கே போகுது பாரு புத்தி. அவங்க 2 பேரும் பண்ணுறதுலாம் விடு. நீ நம்ம கதைக்கு வா. எங்கள் அப்பா கிட்ட வந்து எப்போ பொண்ணு கேட்க போகிற? உங்கள் அப்பா மூஞ்சி மேலே ஆசிட் ஊற்றி கேட்குறேன், உன் பொண்ணை கூடுறா சொட்ட என்ன. டிராகனா, அவர் அப்பா பின்ன என்ன உங்கள் அப்பன்னு சொல்லாமல் வேற எவன் தான் சொன்னேன்? வந்துடுவா அப்பா சொப்பான்னு. நல்லா யோசிச்சு பாருடி. இப்போ எத்தனை மணி ஆகுது? காலையில் 2 மணி. இந்நேரம் என் மச்சான் வேலையெல்லாம் முடிச்சு வெறுத்து போயிட்டு. டிராகனா, நான் சொல்கிறத கேட்பேன் அண்ணா. இமேஜின் பண்ண விடுறாளா பாரு. நச நேடி வேணும். என்னை எப்போ வந்து பொண்ணு கேட்பா? இல்லைன்னா அது வரைக்கும் என்னை தொடாத. அப்போ வேற யாரதோட? உன் தங்கச்சி தொட்டா கையை வெட்டிடுவேன். அவன் மேலே கை வச்சேன்னா நானே எனக்கு கொழுந்தியா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கேன். நீ என்னடி உன்னோட தங்கச்சி மேலே கை வச்சா கொன்றுவேங்கிற? இப்போ கூட கால் பண்ணா உன் தங்கச்சி எடுப்பா பாரு அப்படின்னு. ரிஸுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவளுக்கு டிராகன் அப்படியே கால் பண்ணுறான். கான்ஃபரன்ஸில் இருடி பாரு உன் தங்கச்சி எவ்வளோ அழகாக என்கிட்ட பேசுவான்னு. அப்போ ரிஸோட தங்கச்சி தானியாவும் அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணுறா. நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா. ஹலோ டிராகன். மாமா என்ன? தானியா, மாமாவுக்கு போர் அடிக்குது, ஏதாச்சும் கொஞ்சம் பேசடி. தூக்கமே வரல. ஏன் அக்கா கூட பேசலையா நீங்கள்? அக்கா என்னாச்சு? நான் போயிட்டு பார்க்கட்டா? அவ கிடக்கா, அவ தூங்கிருப்பாடி. மாமாவுக்கு தூக்கம் வரல, ஏதாச்சும் பேச பார்க்கலாம். மாமா தானியா உனக்கு கதை சொல்லட்டா அப்படின்னு ரிஸோட தங்கச்சியும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ரிஸுக்கு அப்படியே வயிற்றுல அப்படியே புகையாக வந்துட்டு இருக்கு. அப்போது எவ்வளோ நேரம் கான்ஃபரன்ஸில் தான் இருந்திருப்பா ரிஸும். ஸோ மியூட்டில் போட்டிருந்ததை அப்படியே அன்மியூட் பண்ணிவிட்டு, தானியா அவன் தான் கால் பண்ணுறானா, உனக்கு எங்கே போச்சு அறிவு, வைடி டேஷு அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு அவள் உட்காந்து அப்படியே பில்லோ வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது டிராகனும், தானியா
உங்கள் அக்கா அப்படி தானே, உனக்கு தெரியும்ல, நீ தூங்கடா செல்லம் அப்படின்னு வச்சிடுறான். அகைன் ட்ரெஸ்ஸுக்கு கால் பண்ணிட்டு, ஏய் நேடி உங்கள் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்கணுமா? ஆ வேறு என்ன கேட்கணும்? உனக்கு கேட்கவும் தங்கச்சியவா? இதுக்கு மேலே கால் பண்ண செருப்பை பிஞ்சிரும் பொறுக்கி நாய் அப்படின்னு அவளும் நல்லா திட்டி விட்டுட்டு தூங்க போயிடுறா. ஐயோ நீ என்னை திட்டுறடி, ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு டிராகனும் அவன் தலையும் ஒரு இமேஜினேஷனில் இருந்துட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே சூரியன் நல்லா வந்து 2 பேரோட மூஞ்சிலே அடிக்குது. அப்போ எபி தான், மாமா விடு அப்படி நல்லா இறுக்கி பிடிச்சிருக்க. ஐயோ இரும்பு பொடியால இருக்கு, மாமா விடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகண்டு வர்ற தயாங்கிட்ட இருந்து, காலங்காத்தால ஏன் நீ நகண்டு போகிற? நான் அங்கங்கே கடிச்சு வச்சது அங்கங்கே சகப்பாக இருக்குது, எல்லாத்தையும் வெளில போய் காட்டணுமா? ஆனாண்டி நானே காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எழுந்து அப்படியே பார்க்குறான். காலங்காத்தால என்ன ஒரு வியூவு, ஒரு இன்ச்சு தள்ளி போய் நில்றி பார்க்குறேன் அப்படின்னு லைட்டாக பெட்லேயே தள்ளுறான். மாமா அட்டி வாங்குவ அப்படின்னு அவள் போயிட்டு அகெயின் தயாங்கு உள்ளேயே அப்படி கட்டி பிடிச்சி ஒளிஞ்சுக்கிறா. என்னோட சாரி எங்க? சாரியா? அதெல்லாம் தெரியாதடி. எனக்கு வேணும் இப்போ. அதெல்லாம் தெரியாது எனக்கு. எங்க? தெரியாதுடி அப்படின்னு பார்த்தா அது அப்படியே விண்டோ டு ஃபேனுன்னு அப்படியே ஒரு மாதிரி பறந்து போயிட்டு கிடக்குது. ஃபேனோட அந்த ரெக்கையில் பாதி விண்டோட கதவுல பாதி. ஐயோ என்ன நினச்சிருப்பாங்க எல்லாரும்? புருஷங்காரன் பறக விட்டான்னு நினச்சிருப்பாங்க. யார் என்ன நினச்சிருக்க போகிறாங்க? இங்க வா அப்படின்னு 2 பேரும் அப்படியே எழுந்து போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ குளிக்கும் போது தாயம் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே குளிச்சுட்டு அவளோட ஹேர் அப்படியே வெட்டாக இருக்கு. அவளை அப்படியே இந்த மிரர் முன்னாடி உட்கார வச்சுட்டு அப்படியே பைய அவளோட ஹேர் எல்லாம் தொடச்சி விடுறான். ஸோ அந்த ஈர முடியோடு அவளை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கா. ஆமாம், எவ்வளோ நேரம் தான் இப்படி டவலோடய என்னை உட்கார வச்சு என்னை இப்படி ரசிச்சிட்ருப்பேன். நான் வாங்கிட்டு வந்து அந்த புடவையை உனக்கு கட்டி விடுற வரைக்கும் நான் ரசிச்சிட்ருப்பேன். அப்போ ப்ளவுஸு எல்லாமே தைச்சிட்டேன். எப்படி சைஸ் தெரியும்? எத்தனை தடவை பிடிச்சிருக்க எனக்கு தெரியாதாடி அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே மாட்டி விட்டு அவனே ரெடி பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே சேமாக வெளியில் வர்றாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ வெளியில் உள்ளவங்களுக்கே ஒரு மாதிரி வெக்கமாகுது. பாரு நான் சொன்னேன்ல 2 பேரும் சேமாக குளிச்சுட்டு போய் நின்னா என்ன நினைப்பாங்க? குழந்தை வேணும், பேரை வேணும், பேத்தி வேணும்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணும்லடி, அதுதான் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே தயம் அவளை தூக்கிட்டு சாப்பாடு விட்டுறதுக்காண்டி கூப்பிட்டு போகிறான். ஸோ எல்லாத்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ்னு தானே தெரியும். ஸோ அரசல் புரசலா பையனை பாருங்க, கல்யாணம் ஆன முத நாளே பொண்டாட்டி தாசனா மாறிட்டான் போல அப்படின்னு எல்லாரும் பேசி அப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே தயம் சாப்பாடு எடுத்து எபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு டிராகனும் கரெக்டாக ரிசோட வீட்டு வாசல்ல அவளை சைட் அடிக்கிறதுக்காக நிற்கிறான். ஸோ அப்படியே அவங்க 2 பேத்துக்கும் அப்படியே லவ்ஸ் ஓடுது. ஓகேடா நான் இதோடையே இப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் எதுக்கு வந்து நீங்கள் டிராகனோட லவ் ஸ்டோரி கொண்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்காமலும் இருக்கலாம். பட் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, எனக்கு டிராகனோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் வை அதை முடிஞ்சளவு நான் எந்தளவு ஆட் பண்ண முடியுமோ நான் அந்தளவு ஆட் பண்ணிடுவேன். அண்டு தான்யா அந்த நேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் ஒன் ஷாட்ஸ்லலாம் அந்த நேமை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன் ஷாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு ஓகே சொல்ல ஒன்றும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே எக்ஸாம் டைம்ஸில் உங்களுக்காக டைம் எடுத்து நான் போடுறேன். ஸ்டடீஸ் ஒன் சைடு இருந்தாலும் நம்ம சேனலையும் பார்க்கணுன்னு அந்த ஒரு எஃபர்ட்ஸ்க்காகவாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.